samsath kitchen. இன்னைக்கு நம்ம samsath kitchenல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா நூடுல்ஸ் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா samsath kitchen சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நூடுல்ஸ் பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள்: நூடுல்ஸ் 150 கிராம். நூடுல்ஸை இந்த மாதிரி சின்ன சின்னதா உடைச்சு எடுத்துக்கலாம். பால் நல்லா திக்கா எடுத்துக்கோங்க. இன்னைக்கு மாட்டுப்பால தாங்க செய்யறேன். 3/4 லிட்டர் பாலை 1/2 லிட்டர் ஆக்கி எடுத்திருக்கேன். சர்க்கரை 1 கப், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், முழு பாதாம பொடிச்சு எடுத்திருக்கேன். அந்த மாதிரி பொடிச்சத 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு தேவைக்கேற்ப, உலர் திராட்சை தேவைக்கேற்ப. இப்ப நூடுல்ஸ் பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாத்திரத்துல நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். முதல்ல நம்ம நூடுல்ஸ வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி லைட்டா சூடாகுது. இப்ப நான் கொஞ்சமா நெய் போட்டுக்கிறேன். எதுக்காக நூடுல்ஸ வேக வைக்கிறப்ப நெய் போடுறேன்னு நீங்க யோசிக்கலாம். நூடுல்ஸ் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம உதிரி உதிரியா இருக்கிறதுக்காக தாங்க நான் நெய் சேர்த்திருக்கேன் தண்ணியில. இதோட நம்ம நூடுல்ஸ போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நூடுல்ஸ் வெந்துருச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இத வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கலாம். நூடுல்ஸ்ல இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வெளியே வரணும். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு உருளி வச்சுக்கோங்க. இப்போ இதுல நம்ம பாலை ஊத்திக்கலாம். பால் கொதிக்கட்டும். பால் கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம வேக வச்ச நூடுல்ஸ போட்டுக்கலாம். போட்டு இப்படி ஒரு 5 நிமிஷம் இப்படி கிளறி விட்டுக்கோங்க. நூடுல்ஸ் போட்டு இப்படி கொதிக்கிறப்ப நம்ம இது கூட சர்க்கரை பொடிச்சது, ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் இப்படி கிளறி விட்டுக்கோங்க. இப்படி லைட்டா கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டிய வச்சுக்கோங்க. இது சூடானதும் நம்ம கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். இதுல முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பையும் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமா வறுத்தெடுத்துக்கலாம். பொன்னிறமா ரெண்டுமே வறுந்து வந்துருச்சு. பொன்னிறமா ரெண்டும் வறுத்தாச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப இத பாயசத்துல சேர்த்துக்கலாம். சுவையான நூடுல்ஸ் பாயசம் ரெடி ஆயிருச்சுங்க. நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட். samsath kitchen லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நான் செய்யற ஒவ்வொரு குக்கிங் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனே வரும். பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். ஸ்டே டியூன் வித் samsath kitchen.